ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். இந்த வாரம் தரமான 2 தமிழ் டப்ல ஹாலிவுட் மூவிஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். மறக்காம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற ஒரு நல்ல மூவிங்கிறதுனால இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா தி கார்ஃபீல்ட் 2024ல தமிழ் டப்ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்க ஹாலிவுட் அனிமேஷன் காமெடி டிராமா மூவி. பூனையை வச்சு எவ்வளவு அழகா கதை சொல்ல முடியுங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மூவியோட பிரான்சைஸ்ல இந்த மூவியோட டைட்டில் வச்சு 2 மூவியை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா அந்த லைவ் ஆக்ஷன் டிராமாவை நீங்க பாத்துருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த கொளுத்த பூனை என்ன மாதிரியான காமெடி பண்ணி கலாட்டா பண்ணி ஒரு குடும்பத்துல பிரச்சனையை பண்ணி நிம்மதியை கொண்டாருங்கிறத நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இல்ல 90s கிட்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பாப்பீங்க. அதை ரீபூட் பண்ணி ஸ்டாண்டர்ட் சிக்கலானதான் இந்த மூவியை நரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம குட்டி பூனா அதோட ஃப்ரெண்டு நாய் கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு வீட்டுல நார்மலா ஜாலியான லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அமைதியா பீஸா தின்னுட்டு இருக்க அந்த பூனை யாரோ கடத்திக்கிட்டு போயிடுறாங்க. அந்த டைம்ல பூனையோட அப்பா வந்து அந்த பூனையை காப்பாத்துறது மட்டும் இல்லாம அப்பாக்காக நம்ம கதையோட ஹீரோவான குட்டி பூனை பாத்தீங்கன்னா களத்துல இறங்கி சண்டை போட்டு சபதம் எடுத்து என்ன சவால்ல ஜெயிச்சுங்கிறதுலாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரினா ஒரு நல்ல மூவிங்கிறதுனால நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். மூவியோட மிகப்பெரிய ஹைலைட்டே என்னன்னு கேட்டீங்கன்னா, விஎஃப்எக்ஸ், சிஜிஎக்ஸ், எடிட்டிங் சொல்லி விஷுவலா அப்பீலிங்கா அவ்வளவு கலர்ஃபுல்லான ஒரு அனிமேஷன் டிராமாவை சூப்பரா பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா மஸ்ட் வாட்ச்னா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஏன்னா ஒரு ஹாலிவுட் தமிழ் டப் மூவிக்கு தேவையான அத்தனை பொருத்தமும் இந்த மூவில பக்காவா இந்த பூனைக்கு ஒத்து போயிருந்துச்சுங்க. இந்த பூனையோட கேரக்டரைசேஷன், மேனலிசம், ஆட்டிடியூட், டைலாக், ஸ்லாங், ஸ்டைல்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலா சவுண்டான மூவி, சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொடுத்ததுனால வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். மூவியுமே பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் தான். காமிக்ஸ் நாவலை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருக்காங்கிறது நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இல்ல ஹாலிவுட்ல அடிச்சு துவச்ச ஒரு டெம்ப்ளேட்டா இருந்தாலும் அப்பா பையனோட எமோஷனை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய காமெடி டிராமா நல்லா இருக்கு. ஏன்னா காலங்காலமா தமிழ் சினிமால சொன்ன அத்தனை கதையும் ஒண்ணு சேர்த்து கலந்து கொடுத்த காமெடி டிராமா எப்படி இருக்குங்கிறது நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்ன ஸ்கூஃப் காமெடி டிராமாவை பூனையை வச்சு பண்ணா எப்படி இருக்குங்கிற ஸ்டைல ஹாலிவுட்ல நரேட் பண்ணி காமிச்சிருக்கனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன், சஜஸ்ட் பண்றேன். இந்த கார்ஃபீல்ட் மூவி தமிழ் அப்டேஷன்ஸோட அமேசான் பிரைம் லைவ் இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா 7 out of 10. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் இருக்கக்கூடிய மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா தி கிங்டம் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் 2024ல தமிழ் டப்ல ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன ஒருத்தர் வாட்சான ஒரு மஸ்ட் வாட்சான மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த மூவியோட பிரான்சைஸ்ல 3 மூவிஸ் ரிலீஸ் ஆயிருந்தாலும் இந்த மூவி ஸ்டாண்டர்ட் சிக்கலா தான் நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரியை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இட்ஸ் எவால்விங் பேக்வர்ட்னு தான் சொல்லுவோம். மனுஷங்க எல்லாருமே குரங்கா மாறின மாதிரியும் குரங்குங்க எல்லாம் மனுஷ அளவுக்கு யோசிச்சு அறிவா மாறி மனுஷங்களை ஆட்டி படைச்சு ஆட்சி பண்ணா எப்படி இருக்குங்கிற ஒரு கற்பனை கதை இவ்வளவு அழகா கலர்ஃபுல்லா காமிச்சது நல்லா இருந்துச்சுன்னு தாங்க சொல்றேன். ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, எய்ப்ஸ்ங்களே பாத்தீங்கன்னா பல 100 ஜெனரேஷனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பல கேங்கா பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல சீசரோட கொள்கையை நிறைய பேர் பயங்கர தீவிரமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கதையோட ஹீரோ அவரோட கிளான் கூட நார்மலா ஒரு லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இந்த சீசரோட கேங் ஆளுங்க பாத்தீங்கன்னா எல்லாரையுமே அடிச்சு அவங்கள கைப்பற்றி அடிமையாக்கி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல அந்த கேங்க சேர்ந்த நம்ம கதையோட ஹீரோவான நோவா பாத்தீங்கன்னா அப்பாவோட சாவுக்காக பழி வாங்கறதுக்காக இந்த சீசரோட கொள்கையை எடுத்துக்கிட்டு வரக்கூடிய அவரோட வாரிசுகளை தடுத்து நிறுத்தணும்னு களத்துல இறங்குமோ நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, அப்பாக்காக பழி வாங்கினாரா, இந்த பக்கம் ஹியூமனா இருக்கக்கூடிய மே பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, அந்த உலகத்துல மனிதர்களுக்கு என்ன ஆச்சு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக மே என்னென்ன பண்றாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான நல்ல இம்பாக்ட்ஃபுல்லான மெசேஜஸ் சூப்பரா சொல்லியிருந்தாங்க. சாலிடா நிறைய இடத்துல பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்கிறத அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும் உங்களால ரியலைஸ் பண்ண முடியும். தமிழ் டப்பிங் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஷுவலா அவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை கண்ணு முன்னாடி சங்கர் சார் லெவலுக்கு போர்ட்ரேட் பண்ணி காமிச்சது செமையா இருந்துச்சு. நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணுமா இல்ல, பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல 56 வருஷத்துல ஏகப்பட்ட மூவிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கக்கூடிய நாவல்ஸ், காமிக்ஸ்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்த அனிமி டிராமா, அதை தாண்டி காங் விசஸ் காசிலான்னு சொல்லி எல்லாத்தையுமே பில்ட் பண்ணி அவ்வளவு ப்ராப்பரா எவால்வேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஒருத்தர் வாட்ச் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். டெக்னிக்கலா சவுண்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபி சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா இம்ப்ரெசிவான ஒரு டோன்ல பண்ணிருந்தாங்க. விஎஃப்எக்ஸ், சிஜி, எஸ்எஃப்எக்ஸ் சொல்லி எதுவுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு மூவில. அந்த மூவில இருக்கக்கூடிய மேஜரான டிராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டோரி தான் சொல்லுவேன். ஜஸ்ட் லைக் தட்னு கொள்கையை பார்ப்பறாங்க, அப்பாவை கொல்றேன்னு சொல்லி ரிவெஞ்ச் டிராமா டெம்ப்ளேட்ல தமிழ் சினிமாவை பார்த்து இன்ஸ்பயர் பண்ண மாதிரி கிளைமேக்ஸ் எல்லாம் போட்டு உருட்டி பரட்டி வச்சிருப்பாங்க. பட் மூவில நடக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வென்ஸ் அண்ட் வார் டிராமா சீன்ஸ் எல்லாமே ஹைலைட்டா சூப்பரா தான் இருந்துச்சுங்க. மூவில இருக்கக்கூடிய நிறைய விஷயம் ஜஸ்ட் லைக் தட்டா தான் நரேட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ஓவர் மெச்சூர்டா கொண்டு போனதுனால இந்த லைவ் அனிமே ஆக்ஷன் யாராலையும் என்ஜாய் பண்ண முடியாம போச்சுங்கிறது அப்பட்டமா உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல 2 மூவிஸ் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கேன், ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். கிங்டம் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 7 out of 10. இப்போ ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கக்கூடிய 2 தமிழ் டப்ல ஹாலிவுட் மூவிஸ், ஒன்னு பாத்தீங்கன்னா பயங்கர காமெடிக்கெல்லாம் என்ஜாயபிளா இருந்தாலும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆக்ஷன் வார் டிராமாவை நிறைச்சு கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒருத்தர் வாட்சுங்கிறதுனால தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து டாடா பை, see you and love you all.